இப்போ நம்ம வீடுகளில் இது இந்த கார்த்திகை மாதத்தில் வாசலில் அந்த 2 விளக்கு நம்ம ஏற்றி வைக்கிறோம். அப்போ அந்த 2 அந்த அந்த விளக்கை வந்து நம்ம 2 வாசப்படியில் வைக்கும் பொழுது அந்த நேரம், அதாவது நம்மளுடைய சாயங்காலம் அந்த 6 மணிக்கு நம்ம வைக்கிறோம் இல்லையா, தேவர்கள் வந்து இறைவனை பூஜை செய்யக்கூடிய அவங்களுக்கு அது வந்து ஒரு பஞ்சௌஷத் காலம், அதாவது விடியல் காலக்கு கொஞ்சம் முன்ன அந்த 2 மணிலேருந்து 4 மணி. ஸோ தேவர்கள் வந்து பூஜை பண்ணுறாங்க இந்த கார்த்திகை மாதத்தில் இறைவனை. பிரம்மா விஷ்ணு சிவனை 30 முக்கோடி தேவர்களும் பூஜை பண்ணும் பொழுது இந்த தட்சிணாயன புண்ணிய காலம் முடியக்கூடிய ஒன்று. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மார்கழி மாதம், அது நமக்கு விடியல் காலை பொழுது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து பகல் வந்துடும். 6 மாதம் பகல், 6 மாதம் அவங்களுக்கு இரவு. ஸோ இந்த இரவு நேரம் முடியக்கூடிய இந்த தருவாயில் 30 முக்கோடி தேவர்களும் இந்த கார்த்திகை மாதத்தில் இறைவனை வழிபாடு செய்கிறார்கள். அப்போ நம்ம அந்த வீட்டு வாசலில் ஒரு மண்ணகலில் நம்ம நல்லெண்ணெயை ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு ஏற்றி வைக்கும் பொழுது மகாலட்சுமியினுடைய கடாட்சம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதே மாதிரி பிரம்மா விஷ்ணு சிவன் முப்பெரும் தேவியர்களும் இந்த பிரம்மா விஷ்ணு சிவனினுடைய அனுகிரகமும் நம்ம குடும்பத்தில் வந்து இருக்கும்.